Hello everyone, நான் உங்கள் மலர் ஸ்கோர் கிளவர்லேருந்து. வெல்கம் டு ஸ்கோர் கிளவர்ஸ் டெய்லி எடிட்டோரியல் பாட்காஸ்ட். இன்னைக்கு February 25, 2026. இன்னைக்கு த ஹிந்துல வந்த எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷில் படித்து அதுக்கப்புறம் அதோட எளிய தமிழ் விளக்கத்தையும் பார்க்கலாம். மேலும் இந்த எடிட்டோரியலோட ஒரு விரிவான பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டன்ஸ்லாம் எங்கள் ஸ்கோர் கிளவர் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் பிடிஎஃப் எங்கள் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது சென்டென்ஸ் புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள். பிகினர்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சால் ஒரு 6 மாதத்தில் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கான முதல் எடிட்டோரியல்குள்ளே போகலாம். ஓகே, முதல் எடிட்டோரியலோட தலைப்பு இன்க்ளோரியஸ் ரிட்ரீட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் கவ் விஜிலண்டிசம், அதாவது ஒரு அவமானகரமான பின்வாங்கல், உச்ச நீதிமன்றம் மற்றும் பசு குண்டர்கள் பற்றியது. சப்டைட்டில்: The court's failure to uphold its directives on cow vigilantism is shocking. பசு குண்டர்கள் தொடர்பான தனது உத்தரவுகளை நிலைநிறுத்துவதில் நீதிமன்றம் தவறியது அதிர்ச்சியளிக்கிறது. இப்போ எடிட்டோரியல்குள்ள போகலாம். The Supreme Court of India has washed its hands of the responsibility, அதாவது இந்திய உச்ச நீதிமன்றம் தனது பொறுப்பிலிருந்து கைகளை கழுவிவிட்டது. To enforce its own guidelines of 2018, அதாவது 2018 அதுவே வழங்கிய வழிகாட்டுதல்களை அமல்படுத்தும் பொறுப்பிலிருந்து. To prevent and punish mob violence in the name of cow protection, பசு பாதுகாப்பு என்ற பெயரில் நடக்கும் கும்பல் வன்முறையை தடுக்கவும் தண்டிக்கவும் கொண்டுவரப்பட்ட வழிகாட்டுதல்கள் அவை. The trajectory of this case over the years had foretold this outcome, அதாவது பல ஆண்டுகளாக இந்த வழக்கின் போக்கு இந்த முடிவை முன்னரே கணித்திருந்தது. And fits within a disturbing pattern of judicial diffidence in the face of majoritarian politics. மேலும் இது பெரும்பான்மைவாத அரசியலுக்கு முகம் கொடுக்கும்போது நீதித்துறை தயக்கம் காட்டுவதின் ஒரு கவலை குறிய வடிவத்திற்குள் பொருந்துகிறது. இங்க டிஃபிடன்ஸ்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஷைனஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அ லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கை இல்லாததால் ஏற்படும் தயக்கம் அல்லது கூச்சம். On February 23, the Chief Justice of India, Justice Surya Kant, observed, February 23 அன்று இந்திய தலைமை நீதிபதி சூர்யாகாந்த் குறிப்பிட்டார், that the general directions issued by the court in a 2018 judgment, 2018 ஆண்டு தீர்ப்பில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பொதுவான வழிகாட்டுதல்கள் to the center and states to prevent and prosecute cow vigilantism and mobocracy, பசு குண்டர்கள் மற்றும் கும்பல் ஆட்சியை தடுத்து அவர்கள் மீது வழக்கு தொடர மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் were unmanageable, அவை நிர்வகிக்க முடியாதவை என்று அவர் குறிப்பிட்டார். இங்க mobocracy என்ற வார்த்தையின் அர்த்தம் a state of affairs in which a mob is the ruling force, அதாவது கும்பல் ஆட்சி செய்யும் ஒரு நிலை. The Chief Justice favored an approach of taking up each crime on its singular facts and merits. தலைமை நீதிபதி ஒவ்வொரு குற்றத்தையும் அதன் தனிப்பட்ட உண்மைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் அணுகும் ஒரு முறையை ஆதரித்தார். And went on to add that if someone's rights are infringed, they could seek legal recourse. மேலும் ஒருவரின் உரிமைகள் மீறப்பட்டால் அவர்கள் சட்ட உதவியை நாடலாம் என்றும் கூறினார். Infringed என்ற வார்த்தைக்கு அர்த்தம் to break the terms of a law or agreement, அதாவது மீறுவது என்று அர்த்தம். Petitioners had sought contempt proceedings against states. மனுதாரர்கள் மாநிலங்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை கோரியிருந்தனர். That have refused to implement preventive, punitive and remedial measures against cow vigilantism. பசு குண்டர்களுக்கு எதிரான தடுப்பு, பன்னிக்கும் மற்றும் சரிசெய்யும் நடவடிக்கைகளை செயல்படுத்த மறுத்த மாநிலங்களுக்கு எதிராக. In 2018, a bench headed by then CJI Deepak Misra had expressed shock and dismay. 2018 அப்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு அதிர்ச்சியையும் திகைப்பையும் வெளிப்படுத்தியது over the spate of violence perpetrated by cow protection gangs, பசு பாதுகாப்பு கும்பல்களால் நிகழ்த்தப்பட்ட தொடர்ச்சியான வன்முறைகள் குறித்து. ஸ்பேட்னா a large number of similar things coming in quick succession, அதாவது ஒரு விஷயத்தின் தொடர்ச்சியான பெருக்கம்.
perpetratedனா carry out or commit a harmful, illegal or immoral action. அதாவது ஒரு தீங்கான அல்லது சட்டவிரோத செயலை செய்வது. The court had observed that lynching must be curbed and crippled. நீதிமன்றம் கும்பல் கொலை கட்டுப்படுத்தப்பட்டு முடக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. Stressing that the state has a sacrosanct duty to protect citizens. குடிமக்களை பாதுகாப்பது அரசின் புனித கடமை என்று வலியுறுத்தியது. Sacrosanct என்ற வார்த்தையின் அர்த்தம் regarded as too important or valuable to be interfered with, அதாவது மிகவும் புனிதமான அல்லது மீற முடியாத ஒன்று. The 2018 guidelines assumed the court would remain a watchdog, அதாவது 2018 வழிகாட்டுதல்கள் நீதிமன்றம் ஒரு கண்காணிப்பாளராக இருக்கும் என்று கருதப்பட்டன. Watchdogனா a person or group that monitors the practices of companies or governments, அதாவது அரசாங்கம் போன்ற அமைப்புகளை கண்காணிக்கும் ஒரு குழு அல்லது நபர். But what followed was a gradual but unmistakable judicial retreat. ஆனால் அதை தொடர்ந்து நடந்தது ஒரு படிப்படியான மற்றும் மறுக்க முடியாத நீதித்துறையின் பின்வாங்கல். That now appears final with the pronouncement of the CJI. அது இப்போது தலைமை நீதிபதியின் அறிவிப்புடன் இறுதியானதாக தோன்றுகிறது. In a situation of perfect rule of law, there is no reason for the highest court of the land. சரியான சட்டத்தின் ஆட்சி உள்ள ஒரு சூழ்நிலையில் நாட்டின் உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த காரணமும் இல்லை to be directly involved in monitoring policing. காவல்துறையை கண்காணிப்பதில் நேரடியாக ஈடுபடுவது. Any police force acting in fidelity to the law would curb and bring to justice acts of violence. சட்டத்திற்கு உண்மையாக செயல்படும் எந்த ஒரு காவல்துறையும் வன்முறை செயல்களை கட்டுப்படுத்தி நீதிக்கு முன்னிறுத்தும். Fidelity என்ற வார்த்தைக்கு அர்த்தம் faithfulness to a person, cause or belief demonstrated by continuing loyalty and support. அதாவது விசுவாசம் அல்லது நம்பகத்தன்மை என்று அர்த்தம். That citizens had to seek the intervention of the Supreme Court for what should be a routine police function was itself revealing. ஒரு வழக்கமான காவல்துறை செயல்பாடாக இருக்க வேண்டிய ஒன்றுக்கு குடிமக்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலையீடை நாட வேண்டியது என்பதே பல விஷயங்களை வெளிப்படுத்தியது. And the 2018 judgment reflected that awareness. மேலும் 2018 தீர்ப்பு அந்த விழிப்புணர்வை பிரதிபலித்தது. Since 2018, cow vigilantism has grown more monstrous. 2018 முதல் பசுகுண்டர்களின் அட்டூழியம் மேலும் கோரமாக வளர்ந்துள்ளது. While the police and state governments in many places overlook or even encourage mob violence. அதே நேரத்தில் பல இடங்களில் காவல்துறை மற்றும் மாநில அரசுகள் கும்பல் வன்முறையை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றன அல்லது ஊக்குவிக்கின்றன. In the name of cow protection, பசு பாதுகாப்பு என்ற பெயரில். In several states, cow vigilantes have been accorded legal sanctity and quasi-policing powers. பல மாநிலங்களில் பசு குண்டர்களுக்கு சட்டப்பூர்வ சுத்தியும் பகுதி காவல்துறை அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. In blatant violation of the court's guidelines, இது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறுவதாகும். Blatantனா done openly and unashamedly, அதாவது அப்பட்டமான அல்லது வெளிப்படையான. The court earlier refused to entertain a special challenge to such empowerment of mobs. கும்பல்களுக்கு இதுபோன்ற அதிகாரம் வழங்குவதற்கு எதிரான ஒரு சிறப்பு சவாலை நீதிமன்றம் முன்னர் விசாரிக்க மறுத்துவிட்டது. Asking petitioners instead to file individual petitions in high courts. அதற்கு பதிலாக மனுதாரர்களை உயர் நீதிமன்றங்களில் தனிப்பட்ட மனுக்களை தாக்கல் செய்யுமாறு கூறினார். Several பாரதிய ஜனதா பார்ட்டி ruled states have not only refused to implement the court's directives, பல பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த மறுத்தது மட்டுமல்லாமல் but have also moved in the opposite direction by enabling vigilantism. கும்பல்களுக்கு அதிகாரம் வழங்குவதன் மூலம் எதிர் திசையிலும் நகர்ந்துள்ளன. Vigilante violence continues unabated. கும்பல்களின் வன்முறை குறையாமல் தொடர்கிறது. Unabatedனா without any reduction in intensity or strength, அதாவது குறையாமல் அல்லது தடையின்றி. With the police looking away or worse turning against the victim, காவல்துறை கண்டும் காணாமல் இருப்பதும் அல்லது அதைவிட மோசமாக பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக திரும்புவதுடன். It will be a severe blow to the rule of law. இது சட்டத்தின் ஆட்சிக்கு ஒரு கடுமையான அடியாக இருக்கும். If the court sticks to the view that it has no reason or intent to uphold its own directives, தனது சொந்த உத்தரவுகளை நிலைநிறுத்த எந்த காரணமோ அல்லது நோக்கமோ இல்லை என்ற கருத்தில் நீதிமன்றம் உறுதியாக இருந்தால்.
எடிட்டோரியல் டோன். The tone of this editorial is critical. ஏனென்றால் ஆசிரியர் உச்ச நீதிமன்றத்தின் ஜுடிஷியல் ரிட்ரீட், அதாவது நீதித்துறை பின்வாங்குவதையும் பசு குண்டர்களுக்கு எதிராக தனது சொந்த வழிகாட்டுதல்களை செயல்படுத்த தவறியதையும் கடுமையாக விமர்சிக்கிறார். நீதிமன்றத்தின் இந்த செயலை இன்க்ளோரியஸ் ரிட்ரீட், அதாவது அவமானகரமான பின்வாங்கல் என்ற தலைப்பிலேயே குறிப்பிடுகிறார். ஓகே கைஸ், ஒரு சின்ன பிரேக். இந்த மாதிரி தினமும் vocabularies கத்துக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கவலையே படாதீங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல vocabularies, idioms and phrases, phrasal verbsலாம் ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அப்படியே எங்களுடைய இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். ரெண்டாவது எடிட்டோரியலோட தலைப்பு பேண்ட்-எய்ட் ஆன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ராசஸ். பேண்ட்-எய்ட் உச்ச நீதிமன்றம் மற்றும் சிறப்பு தீவிர திருத்த செயல்முறை பற்றியது, அதாவது ஒரு தற்காலிக தீர்வு என்பது போல. சப்டைட்டில்: The constitutionality of the flawed SIR process must be decided quickly. குறைபாடுள்ள SIR செயல்முறையின் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மை விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். வாங்க இப்போ எடிட்டோரியலுக்குள்ள போகலாம். With the corrections and claims process coming to an end, திருத்தங்கள் மற்றும் கோரிக்கைகள் செயல்முறை முடிவுக்கு வருவதால், the special intensive revision process has seen the release of final electoral rolls. சிறப்பு தீவிர திருத்த SIR செயல்முறை இறுதி வாக்காளர் பட்டியல்களை வெளியிட்டுள்ளது. Except in West Bengal and Uttar Pradesh, which are due soon. மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை தவிர அவை விரைவில் வெளியிடப்பட உள்ளன. The net number of voters removed from the pre-SIR electoral rolls, SIR-க்கு முந்தைய வாக்காளர் பட்டியல்களிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களின் நிகர எண்ணிக்கை in states such as Tamil Nadu nearly 11.5%, Gujarat 13.4% and Chhattisgarh 11.8% remain high. தமிழ்நாடு சுமார் 11.5%, குஜராத் சுமார் 13.4% மற்றும் சத்தீஸ்கர் சுமார் 11.8% போன்ற மாநிலங்களில் அதிகமாக உள்ளது. தமிழ்நாடு அண்ட் குஜராத் ஆர் ஆஃப்டர் ஆல் நெட் இன்மைக்ரன்ட் ஸ்டேட்ஸ். தமிழ்நாடும் குஜராத்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக நிகர குடியேற்ற மாநிலங்கள். Unlike Bihar, where deletions were around 6%, பீகாரை போலல்லாமல் அங்கு நீக்கங்கள் சுமார் 6% ஆக இருந்தன. The high number of deletions and the fact that excisions are higher for female than male electors, அதிக எண்ணிக்கையிலான நீக்கங்கள் மற்றும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களுக்கு நீக்கங்கள் அதிகமாக இருப்பது suggests that the SIR process, as envisaged and implemented by the Election Commission of India, இந்திய தேர்தல் ஆணையத்தால் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்ட SIR செயல்முறை, suffered from clear structural defects. தெளிவான கட்டமைப்பு குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டது என்பதை இது காட்டுகிறது. Envisaged na to imagine or expect something in the future, especially something good. அதாவது திட்டமிடப்பட்டது அல்லது கற்பனை செய்யப்பட்டது. A clear-cut assessment could have only been possible with comparison with census figures. மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் மட்டுமே ஒரு தெளிவான மதிப்பீடு சாத்தியமாகியிருக்கும். But due to the prolonged delay by the பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசால், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசின் நீண்ட தாமதத்தால், only outdated numbers from 2011 are available. 2011 ஆண்டின் காலாவதியான புள்ளி விவரங்கள் மட்டுமே கிடைக்கின்றன. The final figures of the electorate in major states where the SIR was conducted, SIR நடத்தப்பட்ட முக்கிய மாநிலங்களில் வாக்காளர்களின் இறுதி புள்ளி விவரங்கள் indicate that the registered adult population in the final rolls is much below the projected estimates. இறுதி பட்டியல்களில் பதிவு செய்யப்பட்ட வயது வந்தோரின் மக்கள் தொகை கணிக்கப்பட்ட மதிப்பீடுகளை விட மிகவும் குறைவாக இருப்பதை காட்டுகிறது. This again raises the question of whether the Election Commission should have waited for the census before rushing the SIR. இது மீண்டும் தேர்தல் ஆணையம் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக காத்திருந்திருக்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. But that is now only of academic interest. ஆனால் அது இப்போது ஒரு கல்வி சார்ந்த விவாத பொருளாக மட்டுமே உள்ளது.
The exercises lacunae and anomalies could have been mitigated. இந்த பயிற்சியின் ஓட்டைகள் மற்றும் முரண்பாடுகள் தணிக்கப்பட்டிருக்கலாம். If the Supreme Court of India had ruled on SIR's constitutionality, இந்திய உச்சநீதிமன்றம் SIRின் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மை குறித்து தீர்ப்பளித்திருந்தால், and compelled the ECI to adopt a more robust, though slower household by household count, மேலும் தேர்தல் ஆணையத்தை மெதுவாக இருந்தாலும் வீடு வீடாகச் சென்று கணக்கெடுக்கும் ஒரு வலுவான முறையை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்தியிருந்தால், instead of depending on an enumeration that shifts the burden onto electors to prove their eligibility. வாக்காளர்கள் தங்கள் தகுதியை நிரூபிக்கும் சுமையை அவர்கள் மீது சுமத்தும் ஒரு கணக்கெடுப்பை சார்ந்திருப்பதற்கு பதிலாக. This exercise has clearly and unduly affected migrant voters. இந்த பயிற்சி தெளிவாகவும் தேவையற்ற முறையிலும் புலம்பெயர்ந்த வாக்காளர்களை பாதித்துள்ளது. Unduly-னா to an unwarranted degree, inordinately, அதாவது தேவையற்ற முறையில் அல்லது அளவுக்கதிகமாக. Especially those leaving their residence for the short term and married women who have shifted residences. குறிப்பாக குறுகிய காலத்திற்கு தங்கள் வசிப்பிடத்தை விட்டு வெளியேறுபவர்கள் மற்றும் வசிப்பிடங்களை மாற்றிய திருமணமான பெண்கள். By letting the process to continue despite its frailties, அதன் பலவீனங்கள் இருந்தபோதும் இந்த செயல்முறையை தொடர அனுமதித்ததன் மூலம். Frailtiesனா the condition of being weak and delicate, அதாவது பலவீனங்கள். The court relied on the Election Commission's claim that concerns with omissions are overblown, நீக்கங்கள் பற்றிய கவலைகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்ற தேர்தல் ஆணையத்தின் கூற்றை நீதிமன்றம் நம்பியது. Overblownனா made to seem more important or bigger than it really is, அதாவது மிகைப்படுத்தப்பட்டது. Given the relatively few complaints filed by political parties, அரசியல் கட்சிகளால் ஒப்பிட்டளவில் சில புகார்களே பதிவு செய்யப்பட்டதை கருத்தில் கொண்டு. But the fact that political parties participate in a zero-sum game competition, ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு zero-sum game போட்டியில் பங்கேற்கின்றன என்ற உண்மை should alert to the possibility of their relative lack of agency. அவர்களின் சார்பிலை நற்ற நிலையை உணர்த்த வேண்டும். In assisting all electors to be part of the list, அனைத்து வாக்காளர்களையும் பட்டியலில் சேர்க்க உதவுவதில். Also, unlike other identity documents such as ration card, passport or Aadhaar, மேலும் ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது ஆதார் போன்ற மற்ற அடையாள ஆவணங்களைப் போலல்லாமல், the voter identity card is of use only during quinquennial elections. வாக்காளர் அடையாள அட்டை 5 ஆண்டு தேர்தல்களின் போது மட்டுமே பயன்படும். Disincentivizing citizens from trying to ensure that they are on the list. இது குடிமக்களை பட்டியலில் இருப்பதை உறுதி செய்ய முயற்சிப்பதை ஊக்கமிழக்க வைக்கிறது. This is even more so in West Bengal. இது மேற்கு வங்கத்தில் இன்னும் அதிகமாக உள்ளது. Where the ECI's shoddy implementation has created such a humongous mess. அங்கு தேர்தல் ஆணையத்தின் மோசமான செயல்பாடு ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. Shoddy-னா badly made or done, அதாவது தரம் குறைந்த அல்லது மோசமான. Humongous-னா huge, enormous, அதாவது மிகப்பெரிய. That the court has sought the services of not just the state's judicial officers, but those of its neighbors. அதனால் நீதிமன்றம் அந்த மாநிலத்தின் நீதித்துறை அதிகாரிகளின் சேவைகளை மட்டுமல்ல, அதன் அண்டை மாநில அதிகாரிகளின் சேவைகளையும் நாடியுள்ளது. To aid in the legal verification process, சட்ட சரிபார்ப்பு செயல்முறைக்கு உதவ. The court is seeking to ease the hurt rather than aid the process of universal adult franchise. நீதிமன்றம் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை செயல்முறைக்கு உதவுவதை விட ஏற்பட்ட பாதிப்பை குறைக்கவே முயல்கிறது. எடிட்டோரியல் டோன் அனாலிசிஸ். இந்த எடிட்டோரியலின் டோனும் கிரிட்டிக்கல் தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனின் குறைபாடுள்ள SIR செயல்முறையையும் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் மத்தன போக்கையும் ஆசிரியர் கடுமையாக விமர்சிக்கிறார். ECIயின் செயல்பாடு ஷாடி, அதாவது மோசமானது என்றும் அதனால் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்றும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். உச்சநீதிமன்றம் பிரச்சனையின் மூல காரணத்தை சரி செய்யாமல் ஒரு பேண்ட்-எய்ட், அதாவது தற்காலிக தீர்வை மட்டுமே வழங்குகிறது என்றும் ஆசிரியர் குற்றம் சாட்டுகிறார். So, that's it for today, folks. இன்னிட்டு எடிட்டோரியல்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நிறுத்துங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எடிட்டோரியல் vocabularyல மாஸ்டர் ஆகணுமா? அப்ப எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி குவிஸ்ல கலந்துக்கோங்க. அதுக்கு பேரு எடிட்டோரியல் vocabulary. இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL. தினமும் இரவு 7 மணிக்கு லைவ் குவிஸ் நடக்கும். இதுல a day's editorial vocabulary கவர் செய்யப்படும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க and get ready for the vocabulary.
நான் உங்கள் மலர் ஸ்கோர் கிளவர்ல இருந்து. நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான பாட்காஸ்ட்ல சந்திப்போம். Until then, keep learning and stay clever. Bye bye.